ஒரு லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்றதுக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் அப்படின்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை எந்தெந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிளான் பண்றது தான் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லாங் ரன்ல மார்க்கெட்டோடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். சில சமயம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் நல்ல சக்சஸும் கொடுக்கலாம், சில சமயம் ஃபெயிலியர்ஸும் ஆகலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுடைய அசெட் அலோகேஷன் சரியா இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ்டா நம்மளுடைய வெல்த் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் 30% ஆஃப் த ஃபண்டை இண்டெக்ஸ் ஸ்கீம்ஸ்லயும், அனதர் 30% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளூ சிப் ஸ்கீம்ஸ்லயும், அனதர் 40% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனி ஸ்கீம்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட் பேலன்ஸ்டா இருக்கும். மார்க்கெட் எந்த சிச்சுவேஷன்ஸ்ல போனாலும் அக்ரெசிவாவும் அதே நேரத்தில் பேலன்ஸ்டாவும் growth ஆகும். இதுவே அவர் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் 30% ஆஃப் த கேபிட்டல் அவர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ரிமைனிங் ஒரு 25% ஆஃப் த கேபிட்டல் ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருடைய போர்ட்போலியோ பேலன்ஸ்ட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிற 45% ஆஃப் த ஃபண்டை அவர் ஒரு நியூ ஏஜ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா லாங் ரன்ல அந்த போர்ட்போலியோ பேலன்ஸ்டாவும் இருக்கும். நியூ ஏஜ் கம்பெனிஸ் நல்லா growth ஆகும் போது அக்ரெசிவா அவருக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க எப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை தெளிவா பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெல்த் கிரியேஷன் பண்ண சொல்ல எதை பத்தியுமே ஒரி பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது.